ஹேமே பிஎல் படிஸ் வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த புது தாய் பிஎல் சீரீஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு மஸ்கட் காட்டியிருப்பாங்கல்ல, அதோட கடைக்கு முன்னாடி நின்று ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. பட் அந்த மஸ்கட்குள்ளே யார் இருக்கான்ட்டு இனி நம்மளுக்கு அவங்க சொல்லலை. அப்போ அவங்க பின்னாடி வந்து ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு எட்டி பார்த்தா அந்த டைரக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட நிறைய பேர் வம்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன இடிச்சிட்டு ஒரு சாரி கூட கேட்க மாட்டியான்ட்டு அவர்கிட்ட வம்பு பண்ணேன். இந்த மஸ்கட் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணாமல் திரும்புது. ஆனால் அவங்க பேசுகிற ஒரு வார்த்தை கேட்குது, இதுதான் உன்னோட கர்மாங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்க மாதிரி வார்த்தை கேட்டோன்னே இந்த மஸ்கட் உடனே போய் அந்த டைரக்டரை வம்பிழுத்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள அடித்து டைரக்டரை காப்பாற்றுது. அப்போ அவனுமே அந்த மஸ்கட் பார்த்து சிரிக்க, இந்த மஸ்கட் அவனை பார்த்து திரும்புகிற மாதிரி காட்டுறாங்க. இதோட இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் எபிசோடில் பேங்க் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத சன் ஒட்டி கேட்கும் போது அவனோட ஃபோன் அடிச்சிருக்கும். அது மூலமாக பேங்க் கண்டுபிடிச்சிருப்பான் அங்கே யாரோ நிற்கிறாங்கன்ட்டு. ஸோ அவன் யாருன்னு கேட்டுட்டு வந்துட்டுருக்க சன் அப்படியே அந்த செவத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவன் அங்கேருந்து போகல. அப்போ கரெக்டாக இவன் யாருன்னு கேட்டுட்டு வரானா, அங்கே என்ட்ரி கொடுக்கறது நம்ம டேரக்டர் தான். நான் தான் இங்கே இருக்கேன்னு சொல்ல, இவனுமே சிரிச்சுட்டு, ஓ நீங்கள் தானா, நான் வேறு யாரோ இருந்தாங்கன்னு மாதிரி நினச்சேன்னு இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ டேரக்டருமே, இங்கே நான் நிம்மதியாக சிகரெட் பிடிக்கலான்னு வந்தேன், பட் இங்கே வந்து ஏன் யார் இருக்கான்ட்டு நீ ஏன் கத்திகிட்டு இருக்கங்கிற மாதிரி கேட்க, இவன் சொல்கிறான், இல்லை நான் ஒரு ஃபோன் கால் பேசிகிட்டு இருந்தேன், அதான் யாராவது ஒட்டி கேட்டிருப்பாங்களோன்னு நினச்சேன்ட்டு. அதுக்கு டேரக்டருமே, அப்படி நீ சொல்கிறீன்னா வேறு யாராவது ஒட்டி கேட்டால் பிரச்சனை ஆகிற அளவுக்கு நீ பயந்து வந்து பார்க்குறேன்னா அவ்வளோ முக்கியமான விஷயமா, யாருமே ஒட்டி கேட்கக்கூடாதுங்கிற அளவுக்கு, ஒருவேளை இது அந்த புதுசாக வந்த பையனை நீ வெளியே துரத்த பேசுவே அதுவியா அப்படின்ட்டு கரெக்டாக கேட்க, இவன் சொல்கிறான், இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அது ஜஸ்ட்டு ப்ராங்க் ஆட்டத்தை பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்ல. அப்போ டேரக்டர் சொல்கிறாரு, சரி நான் இங்கே கொஞ்சம் தனியாக சிகரெட் பிடிக்கணும்னு நினைக்கிறேன்ட்டு. அப்போ வேணுமே, ஓகே வாய்ப்பு கிடைச்சா நானும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்ட்டு சொல்ல. அப்போ இவர் திரும்ப சொல்கிறாரு, இங்கே பாரு நான் தனியான ஒரு வார்த்தையை சொன்னேன், அது உனக்கு புரியலையான்னு சொல்ல. அப்படியே அவனை அசிங்கப்படுத்தி விட்டுறாரு. இதுக்கப்புறம் என்ன பேச முடியும், அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் சன் கட்ட அவன் போயிட்டான், நீ இப்போ வெளியே வரலான்னு சொல்ல சன்னுமே வரான். அப்போ டேரக்டர் சன் கிட்ட கேட்குறாங்க, இவனை தானே நீ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கன்ட்டு. பட் இவன் எதுவுமே சொல்லாமல் இருக்க, இவனை தானே நீ ரிவெஞ்ச் எடுக்க இங்கே வந்தேன்னு கேட்டேன்னுக்கிறான். ஆனால் சன் எப்படி, அவனுமே கொஞ்சம் எகத்தலமாக தானே பேசுவான், அதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்லணுங்கிற மாதிரி தான் பேசுகிறான். இங்கே பாரு, நீ என்ன நினச்சிட்ருக்க, ஆடிஷனுக்கு ஆயுதம் கொண்டு வர, உனக்கு ஸ்கில்லு டேலண்ட் எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதில் பாஸ் ஆகிட்டானா மட்டும் நீ பெரிய ஆள் ஆயிடுவேன்னு நினச்சிட்ருக்கியா. இங்கே பாரு, இந்த இண்டஸ்ட்ரியில் நீ பெரிய ஆள் ஆகணும்னா உனக்கு ஒரு பேக்கரோட ஒரு சப்போர்ட் வேணும். தனியாளாக இந்த இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்கவே முடியாது ஒரு பேக்கர் இல்லாமல். ஒருவேளை உனக்கு வேறு யாராவது பேக்கர் இருக்காங்களான்னு கேட்க, அதாவது யாரோ உனக்கு சப்போர்ட் இருக்காங்களா, வேறு யாராவது நீ மனசில் வச்சுருக்கியான்னு கேட்க, ஒருவேளை அந்த டேரக்டர் ஆர்த்தரான்னு இவன் கேட்க, அப்போ இவன் அப்படியே யோசிச்சு பார்க்குறான், பேங்க்குமே பேசிகிட்டு இருந்திருப்பான்ல, டேரக்டர் ஆர்த்தரை வந்து யாரையோ 5 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணாங்க, அவங்கள இப்போ தேடிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ அதெல்லாம் இவன் யோசிச்சு பார்க்குறான். பட் இவன் தான் டேரக்டர் ஆர்த்தர்னு இன்னிமே சன்னுக்கு தெரியாது. இவன் ஏதோ கம்பெனியில் பெரிய பொசிஷனில் இருக்க ஒரு ஆள், அது மட்டும்தான் தெரியும். அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, எங்கே பாரு நல்லா யோசி, என் ஹெல்ப் வேணுமான்ட்டு. அப்படி என் ஹெல்ப் வேணும்னா நீ திரும்ப எனக்கு எப்படி பே பண்ணுவேன்ட்டு எல்லாத்தையுமே யோசிச்சுக்கோன்னு அப்படி ஒன்று மேலே கீழே பார்த்து சொல்லிட்டு, ஒரு வேளை ஹெல்ப் வேணும்னா கேளு, அதுவும் இல்லாமல் நீ ஆல்ரெடி எனக்கு காசு தரணும்ல, அதையுமே மைண்டில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போக, இவன் உட்காந்து மறைச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் அவன் நம்பருமே கொடுத்துருப்பான் போல். அந்த நம்பரை பார்த்துட்டே சொல்கிறான், இவன் பேர் இவன்ட்டு. அதோட அவன் நம்பரையுமே இவன் டம்மின்னு தான் சேவ் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் இவங்களாம் சாப்பிட போயிருக்காங்க, மேனேஜர், ஸ்கை, சன், அப்புறம் மேனேஜரோட குழந்தை எல்லாரும். அப்போ அந்த ப்ரொஃபைல் எடுக்கிறாங்களா, ப்ரொஃபைல் ஃபோட்டோஷூட், அதை பற்றி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதை எடுத்து ஹெச்ஆருக்கு சென்ட் பண்ணுன்ட்டு அப்படியே விளையாட்டாக வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஏதாவது கிரிமினல் ரெக்கார்டு கூட ஹெச்ஆருக்கு அனுப்பலாங்கிற மாதிரி அவங்க விளையாட்டுக்கு தான் பேசுகிறாங்க. பட் சன் என்ன சொல்லிடுறான், ஆமாம் ஒரு 4-5 டைம் நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன்ட்டு. இவங்க ஆகுறாங்க. அப்புறம் சிரிக்கிறாங்க, இவன் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்கிறாங்கிற மாதிரி. பட் சன்னும், ஏன் நீங்களாம் போனது இல்லையான்ட்டு அது என்னமோ சகஜமாக நடக்கிற மாதிரி இவன் கேட்குறான். அதை கேட்டோன்னே இவங்க 2 பேரும் அப்படியே மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. நாங்களாம் போனது இல்லையேங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்போ மேனேஜர் அவரோட டைரி எழுத்துட்டு வெளியே வராரு. அப்படியே பொறுமையாக நின்று யோசிச்சு பார்க்குறாரு. அவன் ஸ்கூலு, அதாவது காலேஜில் அப்படியே வெளியே துரத்தி விட்டாங்கல்ல, அதை எழுதுறாரு. அதுக்கப்புறம் ஆக்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமாக இல்லை.
இதில் சோசியல் மீடியா அக்கௌண்ட்டும் இல்லை, இங்கிலீஷும் தெரியாது. இப்போ கடைசியாக அவன் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்கான். சப்பா தலை வலிக்குதுறாங்கிற மாதிரி தான் பார்க்குறாரு. ஏன்னா இவ்வளோ இருக்கும்போது இவர் எப்படி சமாளிக்க போகிறாருன்னு இவளுக்கே தெரியல. அதுக்கப்புறம் போய் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்க ஸ்கை வந்து ரொம்ப க்யூட்டாக அவரோட குழந்தை கூட விளையாடிட்டு இருந்திருப்பான். அப்புறம் இவ அப்படியே ஜாலியாக சொல்கிறாரு, நம்மளாம் ஃபேமஸாக இருக்காது நல்லது தான். ஏன்னா ஃபேமஸாக இருந்தால் ஒரு இடத்துக்கு கூட நிம்மதியாக போயிட்டு வர முடியாது. இது நல்ல அட்வான்டேஜ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சன் அப்படியே நடந்து போயிட்டுருக்க அவன் இதுக்கு முன்னாடி டெலிவரி பண்ணிட்டு இருந்தான்ல, அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்க ஒருத்தங்களை பார்க்குறான். அப்புறம் நேராக அந்த ஓனர் தான் மீட் பண்ண போகிறான். அவருமே சன்னுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக பெரிய ஆளாக வரணும், உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் நடந்து போகும்போது இவனோட வாய்ஸ் ஓவரில் சொல்கிறான், இனிமேல் என்னோட உடல் மன எல்லாமே என்னோட ரிவெஞ்சுக்காக தான் இருக்கும்ன்ட்டு. ஸோ இப்போ அடுத்த நாள் போய் மேனேஜரை பார்க்க மேனேஜரே ஷாக் ஆகிட்டாரு. என்னன்னா இப்போ சன் வந்து ஒரு புதுசாக ஒரு ஹேர் கட் பண்ணிட்டு வந்திருக்கான். அதில் ரொம்ப சார்மிங்காக இருக்கான். இப்போ இவங்க வந்து அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ எடுக்க ஸ்டுடியோக்கு தான் போகிறாங்க. அவங்க போகும்போது கரெக்டாக ஸ்கையும் ஓடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். என்னென்னா அவனுக்கு இன்றைக்கி கிளாஸ் இருந்திருக்கும், பட் இப்போ போனோன்னா மார்னிங் கிளாஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். டேய் பொய் சொல்லாத, நீ இவன் கூட ஒன்றா வரக்கு தானே இப்படி பொய் சொல்கிற, இப்போ வா, ஆனால் ஆஃப்டர்நூன் கிளாஸு கரெக்டாக போயிடணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் ஸ்கை சன்னை பார்க்குறான். ஓ, நீங்கள் ஹேர் கட் பண்ணிட்டீங்களா, ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ப்ரொஃபைல் ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. பட் அங்கே போய் இப்படி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னால் அங்கே இருக்க டீம் யாருமே இல்லைங்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க நேற்று அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. பட் இப்போ அங்கே டீம் இல்லை, அவங்க அவசர அவசரமாக பேக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்ட்டு ஃபோன் பண்ணி பார்த்தா அவங்க சொல்கிறாங்க வெளியே ஏதோ ஈவெண்ட்டுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்க அவங்க போயிட்டாங்களாம். பட் நார்மலாக வெளியே ஏதாவது ஈவெண்ட்டுக்கு எடுத்தால் கம்பெனிலேருந்து போக மாட்டாங்க, அந்த ஈவெண்ட்டுக்காரங்களே ஆர்கனைஸ் பண்ணிடுவாங்க. இது இவங்களுக்கே புதுசாக இருக்குது, ஏன் இப்படி போயிட்டாங்கன்ட்டு. அப்போ சன்னுமே கேட்குறான், ஏன் நம்ம கம்பெனியில் மட்டும்தான் எடுக்கணுமா, நம்ம வெளியே போய் எடுக்க முடியாதான்ட்டு. அப்படி இவங்க வெளியே போய் எடுத்தால் கம்பெனியோட அப்ரூவல் வாங்கியிருக்கணும், இல்லைன்னா இவங்க சொந்த காசு போட்டு எடுக்கணும். பட் இப்போ மேனேஜரு கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கார், அவரால் சொந்த காசு போட்டு எடுக்க முடியாது. சரி பரவாயில்ல, நீ எதுவும் கவலைப்படாத, நம்ம இன்றைக்கி போய் ஆக்டிங் கிளாஸுக்கு போகலாம், அது கற்றுக்கலாம், ஃபோட்டோ ஷூட் இன்னொரு நாள் எடுக்கலாம், நம்மளுக்கு தான் நிறையா டைம் இருக்குல்லன்னு அங்கே கூட்டிகிட்டு போனால் அந்த ஆக்டிங் கிளாஸ் எடுக்கிற மேடமும் இவனுக்கு ட்ரெயின் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவனுக்கு எடுக்க சொல்லி எல்லாம் சொல்லிட்டாங்க, பட் இவங்க எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் இவன் ஜஸ்ட்டு ட்ரைனி தானே, இவனுக்கு நான் எப்படி சொல்லித்தரது, அது நம்ம கம்பெனி பாலிசிக்கே ஒத்து வராதுன்னு சொல்ல. அப்போ சன் அப்படியே நடந்து போய் அங்கே சுற்றி பார்த்துட்ருக்கான். அப்போ இவருமே கேட்குறாரு, நீங்கள் இப்போ ஏன் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் நீங்கள் ஸ்கையுமே எனக்கு ட்ரெயினியாக இருந்தப்போ நீங்கள் ஸ்கைக்கு எடுத்திருக்கீங்க தானே, ஒருவேளை மேடம் நீங்கள் எதாவது இன்டென்ஷனலாக பண்ணுறீங்களான்னு கேட்க அவங்க திட்டுறாங்க, என்ன நான் சோம்பேறித்தனப்பட்டு இவனுக்கு நடிக்க சொல்லி கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்களாங்கிற மாதிரி. அங்கே லைட்டாக சண்டை வர மாதிரி பார்க்க அப்போ இவருமே சரின்னு வர பார்க்குறாரு. அப்போ தான் சன் வந்து அங்கே பார்க்குறான், அந்த டிவி ஆட்ட இவங்க ஃபோட்டோஸ்லாம் ஓடிட்டுருக்கோம்ல, அதில் இவங்களும் சன்னியும் அதாவது பேங்க்கும் எடுத்த ஃபோட்டோலாம் இருக்குது. ஸோ பேங்க் வந்து இவங்களோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டோ இல்லை பெரிய ஃபேமஸான ஸ்டூடெண்ட்டோ. ஸோ எப்படி இருந்தாலும் அப்படி இருக்கும்போது இப்போ பேங்க்கு சொன்னால் இவங்க எடுக்காமல் தானே இருப்பாங்க. ஸோ அதனால தான் எடுக்கலன்ட்டு சன்னுக்கு நல்லாவே புரியுது. அதோட இவன் யோசிச்சு பார்க்குறான், அங்கே டேரக்டரும் சொல்லியிருப்பான்ல, உனக்கு ஒரு பேக்கர் இல்லைனா இதில் சர்வைவ் ஆகுறது ரொம்பவே கஷ்டம்ன்ட்டு. ஸோ இப்போ இவங்களாம் வெளியே வந்ததுக்கப்புறம் மேனேஜருக்கு வேறு பயங்கர டென்ஷனாக இருக்குது. அங்கே கடைக்குள்ளே வந்து கத்திட்டு அப்புறம் எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவங்களே நல்லா தெரியுது எல்லாருமே சன்னை டார்கெட் பண்ணுறாங்கன்ட்டு. அப்போ சன் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் அவன் நேராக டேரக்டருக்கு தான் கால் பண்ணுறான். அப்போ டேரக்டருமே, என்ன உனக்கு பேக்கராக என்னை ஏற்றுக்க ஓகேவா உனக்கு அப்படின்னு கேட்க அப்புறம் இவன் கேட்குறான், சரி எனக்கு என்ன ஆஃபர் கொடுக்க போகிறேன்ட்டு. பட் சன் கிட்ட தான் ஒன்றும் இல்லையே, நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்ல. சரி உன்னை வச்சுக்கிட்டு எனக்கு என்னடா பெனிஃபிட்னு கேட்டால் நான் உங்களை நிறையா சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லி அவனுங்க டீல் போட்டுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து மேனேஜர் கிட்ட கேட்குறான், மேனேஜர் இங்கே இருக்கிறதுலையே பெரிய ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் யார் அப்படின்னு கேட்டால் அது பக்கின்னு ஒருத்தவங்க தான். சரி வாங்க அவங்ககிட்ட போய் என்னோடய போர்ட்ஃபோலியோ ஃபோட்டோ எடுக்கலான்னு கேட்க இவர் சிரிக்கிறாரு. அவர் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ ஃபேமஸானவர் தெரியுமா, அவங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட அவருக்கு பிடிச்சா மட்டும்தான் ஃபோட்டோ எடுப்பார், அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்ல இவன் சொல்கிறான், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஒருத்தங்களை வச்சு நான் பார்த்துட்டேன், நீங்கள் வாங்கன்னு சொல்ல இவன் சொல்கிறான், புரியல, நீ யாராவது ஏமாத்துறவங்ககிட்ட கூட பேசி மாட்டிக்கிட்டியான்ட்டு, அப்போல்லாம் பண்ணிடாத பிரச்சனையாருன்னு சொல்ல இவன் சொல்கிறான், அப்படி ஏமாத்துறவங்க அந்த மாதிரிலாம் இல்லை, சொல்லப்போனால் அவன் யாருன்னே எனக்கு தெரியாது, நீங்கள் கவலைப்படாமல் என் கூட வாங்கன்னு சொல்ல இவங்களுக்கு ஒன்றும் புரியல. இவன் கூப்பிட்றானேன்னு கூட போகிறாங்க. ஸோ பக்கினோட ஆஃபீஸ்க்குள்ளே போனோன்னா உள்ளே வெயிட் பண்ண சொல்ல அந்த ஆஃபீஸே நல்லா பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. இவங்களுமே பக்கியனை கூப்பிட்டுட்ருக்க அவன் வந்து நீங்கள் யார் என்னெல்லாம் கேட்குறான்.
இவங்களுமே கஜுன்னு இப்படி போர்ட்ஃபோலியோ எடுக்கணும்லாம் சொல்ல, சரி நீங்கள் எப்படி என்னோடய வீட்டுக்குள்ளே என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்காமல் வரலாம், இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். பக்கியன் பேசுகிறதே ஆல்ரெடி ரொம்ப கூலாக தான் பேசுவான். இப்போ சன் அவனுக்கு எதிராக நல்லாவே பேசுகிறான். இப்போ அப்பாயின்மெண்ட் முன்னாடி வாங்கினா என்ன வாங்காட்டி என்ன, உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தானே நீங்கள் எடுப்பீங்கன்னு கேட்க, இது பக்கியனுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி ஓகே உன்னோட ஷர்ட்டை கழட்டு ஃபஸ்ட்டுன்னு சொல்ல, அப்போ இவனுமே ஷர்ட்டை கழட்டுறான். அப்போ பக்கியனும் வந்து இவனோட மசில்லாம் நோட் பண்ணிவிட்டு, நீ உன்னோட மசில்ஸ்லாம் பார்த்தா ஒர்க் அவுட் பண்ணி வந்த மாதிரி தெரில, நீ நல்லா வேலை செய்வியோ, என்ன வேலை செஞ்சேன்னு கேட்க, இவன் சொல்கிறான் எதெல்லாம் காசு கொடுக்குதோ அந்த எல்லா வேலையும் செய்வேன்ட்டு. இவன் பேசுகிறதெல்லாம் ரொம்ப அன்யூஸ்வலாக தான் இவனுக்கு தெரியுது. அதோட பக்கியன்னு கேட்குறான், ஆமாம் நீ இண்டஸ்ட்ரிக்கு புதுசு மாதிரி தெரிகிற, அப்போ உனக்கு என்ன கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் நல்லா தாக்கு பிடிப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இப்போ சன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறான், இங்கே பாருங்கள் எனக்கு ஃபோட்டோ ஷூட் எடுத்து தருவீங்களா மாட்டிங்களா, இல்லைனா நான் வேறு ஆள் பார்த்துக்கிறேன்ட்டு. இவன் பேசுகிறது பார்த்து மேனேஜர்ஸ் கையெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்னடா அவன் இப்படி பேசுகிறாங்கிற மாதிரி. அப்போ பக்கியனுமே அவன் பக்கத்தில் வந்து, சரி ஓகே ஆனால் அதுக்கு நீ எனக்கு வேறு ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஓகே சொல்லணும்னு சொல்ல, இவனுமே யோசிக்காமல் டீல் போட்டுடுறான். அதுக்கப்புறம் தான் மேனேஜர் இவன்கிட்ட பேசுகிறாரு, நீ எதுக்குடா அதுக்கு ஓகே சொன்ன, இதனால் உன் ஃப்யூச்சர் கூட பாதிக்கும்னு சொல்ல, அது எனக்கு நல்லாவே தெரியுங்கிறான். ஆக்சுவலாக இப்போ அவன் கேட்ட ஃபோட்டோ ஷூட் வந்து துணி இல்லாமல் எடுப்பாங்களா அந்த மாதிரி, அதுக்கு போய் சன் ஒத்துக்கிட்டாங்கும் போது இவர் சொல்கிறாரு, நீ ஒரு ஆள் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு சொன்னில, அவன்கிட்ட சொல்லி பேச சொல்ல வேண்டியதானன்ட்டு. அப்போ சன்னுமே அவன்கிட்ட இந்த ஃபோட்டோ ஷூட் பற்றி நான் எதுவுமே பேசலாங்கிறான். டேய் அவன்கிட்ட பேசலனா அப்புறம் எதுக்கு ஒரு ஆளை வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த, ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்க, அப்போ தான் அவன் சொல்கிறான், இங்கே பாருங்கள் அவன்கிட்ட நான் ஒரு வேறு விஷயந்தான் பேசியிருந்தேன், பட் இங்கே எந்த தைரியத்தில் நான் வந்தேன்னா உங்கள் வார்த்தை மேலே இந்த நம்பிக்கையில் தான். நீங்கள் தான் சொன்னீங்கல்ல என்னால் பெரிய தூரத்துக்கு போக முடியும்னு நீங்கள் நம்புறீங்கன்ட்டு, அதை தான் நானும் நம்புகிறேன். தேங்க்யூ மேனேஜர்னு சொல்ல, இவருக்கு அவன் பேசுறது கேட்கும்போது ஒரு மாதிரி பெருமையாக இருக்குது. அப்போ கேட்குறாரு, அம்மா அவங்ககிட்ட இப்போ வேறு என்ன ஹெல்ப் கேட்டேன்ட்டு, பட் அது என்னன்ட்டு இப்போ நம்மளுக்கு சொல்லலை. அதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோ எடுக்க பக்கியன் வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டான். அப்போ அங்கே ஸ்கை உட்காந்துட்ருக்க, உன்னை எங்கேயோ பார்த்துருக்கனே, உன் பேர் சுவாய் உன்ட்டு இவன் சொல்லிகிட்டு இருக்க. அப்போ இவன் சொல்கிறான், என் பேர் ஸ்கைன்ட்டு. இப்போ ஞாபகம் வந்துடுச்சு, சரி ஓகே இங்கே வா உன்னை ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், இங்கே லைட்டிங் கரெக்டாக இருக்கான்னு நான் செட் பண்ணணுன்னு சொல்ல, இவன் ஃபஸ்ட்டு தயங்குறான். பட் பக்கியன் இவனை வர சொல்லி நிற்க வச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ் ஷூட் எடுக்கும் போதும் அந்த லைட்டிங்லாம் நிறையா படும்ல, அப்போ வந்து ஸ்கை வந்து கொஞ்சம் மாதிரி டிஸ்டர்ப் ஆகுறான். அவனுக்கு அது பிடிக்காத மாதிரி கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டு, இல்லை எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ கரெக்டாக சன்னும் வர இவங்க ஃபோட்டோ ஷூட்டை கன்டினியூ பண்ணுறாங்க. பட் அவனை ஃபோட்டோ எடுக்கும்போது அவன் ஒரு மாதிரி சிலையாட நின்றுட்டு தான் இருக்கான். அவன் கண்ணில் வந்து ஒரு உயிர் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எமோஷன் வந்து கண்ணில் தெரியவே இல்லை. அப்போ பக்கியனுக்கே கடுப்பாயிருச்சு, டே இதுக்கு முன்னாடி நீ மாடலிங் பண்ணியிருக்கே இல்லை, ஒரு எமோஷன் கூட கண்ணில் தெரிய மாட்டேது, நீ எப்படி ஆக்டர் ஆகியோன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். சரி ஓகே நீ யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கான்ட்டு, பட் இவன் லவ்வும் பண்ணதில்லைங்கிறான். அதோட இவன் சொல்கிறான், நீ இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது உனக்கு இருக்க ஒரே அட்வான்டேஜ் நீ கேமரா பார்த்து பயப்படல, அந்த விதத்தில் நீ ஆக்டர் ஆகிறதுக்கு தகுதின்னு தான் சொல்கிறான். பட் இப்போ இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல இது வேணுமே, அதனால் நீ வந்து ஏதாவது இழப்பை பற்றி நினச்சிக்கோ, ஒரு பெரிய இழப்பு, அந்த இழப்பை திரும்பி கொண்டே வர முடியாது, அதை பற்றி நினச்சிக்கோன்னு சொல்ல அவன் அதை நினைக்கிறான். அப்போ அவன் கண்ணை பார்க்குறாங்க, இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃபோட்டோவை எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக அவன் என்ன நினைக்கிறான்னா, அவன் தம்பி அம்மா அவங்க சின்ன வயசுலலாம் ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் தான் அவன் நினைக்கிறான். இப்போ அந்த ஃபோட்டோ ஷூட்டும் முடிஞ்சது, இவங்க வெளியே வராங்க. மேனேஜரும் பக்கியனுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்க, இவன் சன் கிட்ட சொல்கிறான், சரி நம்ம டீலை மறந்துடாத, நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்கிறேன் அப்போ நீ வான்னு சொல்ல, இவனுமே ஓகே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவன் கிளம்பும் போது மேனேஜர் ரொம்ப ஹாப்பியாக சன்கிட்ட பேசுகிறாரு, எங்கே பாரு நீ ஃபேமஸ் கூட ஆகலை, ஆனால் பக்கியனோட இதில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ட சூப்பர்டான்னு இவ சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு வந்துட்டுருக்க. அப்போ இவருக்கு ஒரு கால் என்னென்னா, அந்த ஆடிஷனில் ஜட்ஜ் இருந்திருப்பார்ல அவர் தான் கூப்பிட்ருக்காரு. இவருமே பாஸ்ன்னு பேசுகிறாங்க. அப்போ நான் இப்போ எங்கே இருக்கேன்னு தெரியுமான்ட்டு இவன் சந்தோஷமாக சொல்ல போக அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு உன் மேலே ஒரு புகார் வந்திருக்கு, அங்கே ஆக்டிங் டீச்சர்கிட்ட நீ என்னமோ ரொம்ப சண்டை போட்டியாமா, அவங்க மேலே புகார் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல இவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் ஒன் சைடு மட்டும் கேட்டுட்டு முடிவு எடுக்காதீங்கன்ட்டு. பட் அங்கே பாஸ் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு இந்த புகார் வந்து மேலிடம் வர போயிடுச்சு, உன்னோட சேலரியை கட் பண்ணுறதா பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இவருக்கு கடுப்பாது, இங்கே பாருங்கள் என் பக்கம் இருக்க நியாயத்தை கேளுங்கன்னு சொல்ல, சரி நீ இங்கே வா பேசிக்கலாங்கிற மாதிரி தான் பாஸ் சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் சன் கிட்டேயும் ஸ்கை கிட்டேயும் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸ்கை வந்து கிளாஸுக்கு போய் ஆகணும்ல, ஸோ அவனை கிளாஸுக்கு அனுப்பிட்டு சன்னை மட்டும் கூட்டிகிட்டு இவர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே பாஸ் கிட்ட போய் சொல்கிறாங்க, இப்படி காலையில் நான் ஃபோட்டோ ஷூட் எடுக்க போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அங்கே எடுக்க விடாத மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆக்டிங் கிளாஸ் போனால் திடீர்னு வந்து அவங்க இவனுக்கு கிளாஸ் நடத்த மாட்டேன்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கே புரியுதான்னு சொல்ல, அப்போ பாஸுமே சொல்கிறாரு, எனக்கு எல்லாமே புரியுது, பட் மேலிட வரைக்கும் புகார் போயிடுச்சு, ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் வேணால் நீங்கள் மேலிடத்தில் பேசலாங்கிற மாதிரி சொல்ல, அப்போ கரெக்டாக பேங்க் கால் பண்ணுறான். பாருங்கள் கரெக்டான நேரத்தில் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேங்க்கோட கால் அட்டன் பண்ணால் அவன் சொல்கிறான், என்ன இன்றைக்கி உன்னோட பையனோட ப்ரொஃபைல் ஷூட் எடுக்க போனால் அதுவும் நடக்கலை, உன் மேலே கூட புகார்லாம் வந்திருக்காமேன்னு சொல்ல, அதுலேயும் சொல்கிறான், நீ சில முட்டாள்தனமான வேலை பார்த்துருப்பில்ல, அதெல்லாம் தான் இப்படி நடக்குதுங்க மாதிரி பேங்க் ரொம்ப இதாக பேச, அப்போ இவர் சொல்கிறாரு, ஆக்சுவலாக நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா இந்த விஷயம் நீ பண்ணனால தான் இப்போ பக்கினோட ஃபோட்டோ ஷூட் வந்து என் பையனுக்கு நடக்கிற மாதிரி ஆச்சுன்னு சொல்ல, அங்கே பேங்க்கு அந்த பாஸ் 2 பேருமே ஷாக்காகிறாங்க. அப்போ பேங்க்குமே சும்மா வாய்க்கு வருதுன்னு பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லணும்னு சொல்ல, இவர் சொல்கிறாரு, நீ நம்பலையா, சரி ஒரு 2-3 நாளில் பக்கினோட போஸ்ட்டு பாரு, அவர் கண்டிப்பாக போஸ்ட்டு போடுவார், அதில் பார்த்தோன்னா உனக்கே தெரியும்னு சொல்ல, அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த டீச்சர் விஷயத்தில் கூட நீ அப்படி பண்ணனால தான் என் பையனுக்கு நான் தனியாக ஒரு டீச்சர் வச்சு கிளாஸ் நடத்த போகிறேன், எல்லாமே உன்னால தான் சொல்ல, அப்போயும் பேங்க் வந்து திமிராத பேசுகிறான், இங்கே பாரு உன்ன மாதிரி ஒரு மேனேஜர் கீழே இருக்க ஆக்டர்ஸ்லாம் கண்டிப்பாக இதில் சர்வைவெலாம் ஆக மாட்டாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இவன் ஆக்சுவலாக இவர் ஸ்பீக்கரில் தான் பேசியிருப்பார், இது எல்லாத்தையுமே பாஸுமே கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாஸ் கிட்ட பேச பாஸ் சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ பேசுகிற அதுக்குன்னு இப்படி தாராளமாக அளந்து விடுற, அவனுக்குன்னு தனியாக இப்படி ஒரு ஆக்டிங் கிளாஸ் வச்சு எடுக்கிறது, அதுக்கெலாம் பர்மிஷன் வாங்கணுன்ட்டு இவர் சொல்ல, அதோடு எவ்வளோ பெரிய பொய் சொல்கிற, பக்கீன் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்கன்ட்டு இந்த மாதிரி பொய்லாம் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, மேனேஜர் சொல்கிறாங்க, நான் உண்மை தான் சொல்கிறேன், இப்போ அவரோட ஃபோட்டோ ஸ்டுடியோலேருந்து தான் வரோன்ட்டு. பட் அப்போ கூட இவங்க நம்பலை. அதுக்கப்புறம் இவங்க இந்த ஃபோட்டோ ஷூட் நடத்தும் போது 2-3 ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க சும்மா பிஹைண்ட் த சீன்ஸ், அந்த ஃபோட்டோ காட்டும்போது பாஸ் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டார். ஏன்னா பக்கீன் அவ்வளோ பெரிய ஃபோட்டோகிராஃபர் இண்டஸ்ட்ரியிலே, அவர் வந்து ஜஸ்ட்டு ட்ரைனியாக இருக்க ஒரு பையனுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்கன்ட்டு கண்டிப்பாக நம்பவே முடியல. ஸோ இவர் வந்து பாஸ் கிட்ட கேட்குறாரு, ப்ளீஸ் பாஸ் என் பையனை மட்டும் மற்ற எல்லா ஆக்டர்ஸ் கூடவும் அந்த ஆக்டிங் கிளாஸில் கலந்துக்க விடுறீங்களா ப்ளீஸ்ன்னு கேட்க, அவருமே ஹெல்ப் பண்ணுறங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. அப்போ இவருமே சன்கிட்ட சொல்கிறாங்க, சன் நீ பாஸ்கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னியே கேளுன்ட்டு. ஆக்சுவலாக அப்போ தான் காட்டுறாங்க, இவன் டேரக்டர்கிட்ட அந்த ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்டிருப்பான்ல, அப்போ என்ன கேட்டிருப்பானா நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு கேட்டிருப்பான். அப்போ டேரக்டருமே உனக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் தான்னு சொல்ல, சரி அப்போனா உங்கள் கம்பெனியில் இருக்க ஒரு எம்ப்ளாயி நீங்கள் திட்டணும், யாருன்னு கேட்டால் இவனோட மேனேஜரே திட்டணும்னு சொல்லியிருப்பான். அது எதுக்கானதான் இப்போ இந்த பாஸ்கிட்ட கேட்குறான், உங்களுக்கு ஒருத்தங்க கால் பண்ணி என் மேனேஜரை திட்டணும்னு சொன்னாங்களா, அவங்க யாருன்ட்டு. ஸோ டேரக்டர் உண்மையாலே இந்த கம்பெனியில் எந்த பொசிஷனில் இருக்காங்கன்னு இவனுக்கு தெரியாதுல்ல, அது தெரிஞ்சிருக்கு தான் இப்படி ஒரு செக் வச்சுருக்கான் போல். இதை பாஸ் கிட்ட கேட்டோன்னா அவர் ஷாக் ஆகிட்டார். ஆக்சுவலாக இது உண்மையாலே ஒருத்தங்க என்கிட்ட வந்து கேட்பாங்கன்னு நம்பலை, எனக்கு கால் பண்ணது யாருன்னு தெரியாது, ஒருத்தங்க கால் பண்ணாங்க, அவங்க என்கிட்ட உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல சொன்னாங்க, இப்போ நான் பெரிய ஆளுன்னு தெரியுதா, மிஸ்டர் டூபாட், இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மிஸ்டர் டூபாட்னு வரைக்கும் அவன் தெளிவாக சொல்லியிருக்கான்ல, அதை கேட்கும்போது சன்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போயிட்டுருக்க டைரக்டர் இவனுக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்பி அங்கே வர சொல்கிறான். ஆக்சுவலாக அது ஒரு பப்பு தான். அதுக்குள்ளேயும் பார்த்தா அங்கே செக்யூரிட்டி எல்லாம் உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாங்க, இல்லைனா நீங்கள் எந்த கெஸ்ட்டை பார்க்க வந்திருக்கீங்க அவங்க பேர் என்னன்னு கேட்க, ஆக்சுவலாக சன்னோட பேர் அவனுக்கு தெரியாது, அவனோட பேர் சன்னுக்கு தெரியாது. இவனுமே திருன்னு முழிச்சிட்ருக்க. அப்போ அங்கே ஒரு வெயிட்டரே வந்து இவரை உள்ள ஒருத்தவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு ரூம் காட்டி இதுக்குள்ளே தான் அவர் இருக்காருன்னு சொல்ல, சன்னுமே அங்கே போகிறான். பார்த்தா அந்த ரூமை திறந்தா நிறைய புக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே தான் டேரக்டர் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இவனும் உள்ளே போனவொன்னே அவனை உட்கார சொல்கிறான். ஸோ சன் கேட்குறான் நீ யாருன்ட்டு. அப்போ இவன் டேரக்டருமே இந்த இடத்துல நான் ஒரு பார்ட்னர் சொல்கிறான். அதோட இவனோட நேமே சன் கேட்க, அதுக்கு அவன் சொல்கிறான், நீ நேம் கேட்க முன்னாடி நீ ஃபஸ்ட்டு உன்னோட நேம் சொல்லணுன்ட்டு. சரின்னு சன் வேறு வழியே இல்லாமல் என் பேர் சன்னுன்னு சொல்ல, அப்போ டேரக்டருமே சிரிச்சுட்டு என் பேர் ஜேங்கிறான். அதோட அவன் சன் பக்கத்தில் வந்து கேட்குறான், நான் தான் சொன்னேன்ல இங்கே எதுவுமே ஃப்ரீயாக கிடச்சிடாது, நீ உன் மேனேஜரை திட்ட சொன்னதோட உனக்கு இன்னியுமே 50,000 ரூபா உன் கடனில் எச்சாயிருச்சு, அதை நீ எப்படி திருப்பி தரப்போகிறேன்னு சொல்ல,
சன் சொல்கிறான் அவன்கிட்ட தன்னை தவிர வேறு எதுவுமே இல்லைன்ட்டு. அப்போ டேரக்டருமே, நீ இவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்கியே, எதை எதிர்பார்த்து வந்த? எப்போயாச்சும் இமேஜின் பண்ணி பார்த்துருக்கியா? ஒரு வேளை நான் சடனாக அவங்ககிட்ட ஏதாவது மூவ் பண்ணிட்டா நீ என்ன பண்ணுறதுன்னு சொல்ல. அப்போ சன்னுமே அவங்ககிட்ட இருந்து விலகி போகிறான். பட் இவன் சன்னு கூட அப்படியே ஐ கான்டாக்ட் பார்த்துட்டு சன்னை உடனே கிஸ் பண்ணிடுறான். இவனும் எவ்வளோ தடுக்க பார்க்குறான். பட் அவனை விடாமல் கிஸ் பண்ணிகிட்ருக்க இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.